மிடில் கிளாஸ் இன்வெஸ்டர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பார்ட் 1ல இந்த சேலரிட் பர்சன் வாங்குற முதல் மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொன்னோம். அதை எப்படி ரிசால்வ் பண்றதுன்னு சொன்னோம். அதாவது மார்க்கெட் வந்து டிப் ஆகும்போது எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி வாங்குறது நல்லது, எப்படி பை பண்றது நல்லதில்ல அப்படிங்கிறத பத்தி ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தோம். இது பார்ட் 2. பார்ட் 2ல இந்த மாதிரி நேரத்துல எமோஷனலா போய் வாங்கி உங்களுடைய மொத்த காசையும் நீங்க அதுல இன்வெஸ்ட் பண்ணி விட்டுறாதீங்க அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட், ட்ரேடிங்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, லேட் என்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது நீங்க மார்க்கெட் ஏறும்போது லேட்டா என்டர் ஆயிட்டேன் அப்படின்னா அதுக்கு நஷ்டம் தான் வரும். உதாரணத்துக்கு நான் இப்படி ஒரு கிராஃப் எடுத்திருக்கேன். இது ஒரு ஸ்டாக் தான், ஆனா ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்திருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா நீங்க லேட் என்ட்ரி நீங்க வந்து இங்கிருந்து வாங்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது ஹை ஆயிருச்சு. லேட் என்ட்ரி மேல போய் நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னா, நீங்க அடுத்த தடவை மார்க்கெட் வந்து கீழ தான் இறங்கும். ஸோ நீங்க லேட் என்ட்ரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ட்ரேடிங்ல ஒரு சின்ன ரூலா சொல்லுவாங்க. அது ரூல் இல்ல. பட் இது எல்லாருமே அக்செப்ட் தான். லேட் என்ட்ரி பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது திருப்பி இறங்கிரும். அந்த இறங்கும்போது உங்களுடைய இது வந்து நஷ்டமாகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம பண்றது இன்வெஸ்டிங். இப்ப இன்வெஸ்டிங்ல நம்ம லேட் என்ட்ரி அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான ஃபேக்டர் தான். நீங்க உடனே போய் வாங்கணும் அப்படிங்கிறது இல்ல. இப்ப உதாரணத்துக்கு இந்த கிராஃப் எடுத்துக்கோங்க. இந்த கிராஃப்ல நீங்க லேட் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா, நீங்க எங்க எடுத்திருக்கலாம்னு பாருங்க. இந்த இடத்துல கீழ இருக்கிறதுலே ஒரே கேண்டில் கீழ இறங்கி இருக்கு. அதாவது இந்த மார்க்கெட்டே இறங்கிட்டு இருக்கிற மார்க்கெட்டு. நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோலயே பார்க்கும்போது எந்த மார்க்கெட் இறங்குற மார்க்கெட், அது எங்க போய் இன்வெஸ்ட் பண்ணணும்ட்டு. அந்த நாள்ல நீங்க இறங்கும்போது ஒரு ஸ்டாக் வந்து சடனா ஒரு ஸ்பைக்ல கீழ இறங்கியிருக்கும். நீங்க இந்த இடத்துல லேட் என்ட்ரி எடுக்கணும். ஸோ இன்வெஸ்ட்மென்ட் பொறுத்த அளவுக்கு லேட்ங்கிறது ரொம்ப நல்லது. ஒருவேளை இப்போ இப்படி ஒண்ணு இருக்கும். அந்த நாள் மார்க்கெட் டவுன் ஆகும்போது, நீங்க வந்து ஒரு என்ட்ரி இந்த இடத்துல போய் எடுத்திருப்பீங்க. நீங்க வந்து இன்னைக்கு வந்து இந்த இந்த ஸ்டாக்ல ஒரு ரூ. 5000 இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல ஒரு ரூ. 10,000 இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. இன்னைக்கு இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைச்சிருப்பீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? காலையில போய் பார்ப்பீங்க. மார்க்கெட் டவுனா இருக்கும். இந்த இடத்துல நம்ம போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முழு பணத்த வாங்கியிருப்பீங்க. இப்ப ரூ. 5000 வாங்கியிருந்தீங்கன்னா, இந்த மார்க்கெட் இங்க பாருங்க கீழ வரைக்கும் போயிருக்கும். சோ இந்த இடத்துல நீங்க மிஸ் பண்ணியிருப்பீங்க. அதனால நீங்க இப்படி மார்க்கெட்ல இப்படி வாங்க வேணாம். இதுலயுமே ஒரு 3 பகுதியா ஸ்ப்ளிட் பண்ணிக்கங்க. நீங்க இந்த இடத்துல ஒரு ரூ. 1000 பெட் பண்ணுங்க. அடுத்த தடவை கீழ இறங்கும்போது ஒரு ரூ. 1000 பெட் பண்ணுங்க. அடுத்த தடவை கீழ இறங்கும்போது ஒரு ரூ. 1000 பெட் பண்ணுங்க. சோ இப்படி பாத்தீங்கன்னா, நீங்க லேட் பண்ண நீங்க ஏதோ ஒரு லோல புடிச்சிடலாம். நீங்க இந்த லோன் இல்லைனாலும், நீங்க இந்த ரேஞ்ச்லயாவது புடிச்சிருக்கலாம். நீங்க ஒரு ரூ. 1000 இந்த ரேஞ்ச்ல புடிக்கிறது மூலியம், நீங்க அதுக்கப்புறம் மேல ஏறும்போது உங்களுடைய ஆவரேஜ் பிரைஸ்க்கு மேல தான் இருக்கும். சோ எப்பவுமே ஒரு இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு வரும்போது ஒரு 3ஆ பிரிச்சுக்கோங்க. நான் ஒரு வந்து இன்னைக்கு வந்து நான் ரூ. 3000 இதுல ஸ்பெண்ட் பண்ண போறேன் அப்படின்னா, நீங்க ஒரு ரூ. 1000 ரூ. 1000 ரூ. 1000 3ஆ ஸ்ப்ளிட் பண்ணிக்கங்க. எனக்கு வந்து இந்த ரேட் இருந்துச்சுன்னா எனக்கு ஓகேப்பா என்னோட போர்ட்ஃபோலியோக்கு அப்படின்னு ஒண்ணு வச்சிருப்பீங்க. ஆல்ரெடி இது இறங்குற மார்க்கெட். இது இறங்க தான் போகுது. இந்த இடத்துல நீங்க ஒரு என்ட்ரி எடுத்துட்டீங்க. அடுத்தது இந்த இடத்துல ஒரு லோ கிடைக்குது அப்படின்னா, இங்க ஒரு என்ட்ரி எடுங்க. அடுத்த லோல இந்த கேண்டில்ல ஏதோ ஒரு இடத்துல நீங்க புடிச்சிருந்தீங்கன்னா, நீங்க கண்டிப்பா இது ஹை ஆகும்போதும், இது மேல ஏறும்போதும் உங்களுக்கு அது பாசிட்டிவ் நியூஸா தான் இருக்கும். சோ நீங்க வந்து டக்குனு இது இறங்கிருச்சு, இந்த இடத்துலயே நான் முழு பணம் போடுறேன் அப்படின்னு சொல்லாம, இல்ல இந்த இடத்துக்காக நீங்க வெயிட்டும் பண்ணாம, நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் ஸ்மார்ட்டா கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா, நீங்க ஏதோ ஒரு ஆவரேஜ் லோல நீங்க இந்த இடத்துல புடிச்சிருப்பீங்க. சோ நீங்க இந்த இடத்துல வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு, நீங்க ஆவரேஜா இந்த இடத்துல நீங்க புடிச்சிருப்பீங்க. சோ எப்பவுமே 3 பங்கா பிரிச்சுட்டு, அத நீங்க சின்ன சின்னதா இன்வெஸ்ட் பண்ணுங்க. எப்பவுமே ஒரே டக்குன்னு போய் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்ல இந்த ஸ்டாக் இந்த பிரைஸ்க்கு கீழ கிடைக்காதோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில டக்குன்னு இதுல போய் வாங்கிராதீங்க. ஒரு 3ஆ பிரிங்க. ஒருவேளை நம்ம இத மிஸ் பண்ணிட்டோம், பரவால்ல. மறுபடியும் ஒரு நாள் கீழ வரும். உங்களுடைய ஆவரேஜ் பிரைஸ்க்கு வரலாம். அப்ப போய் நீங்க வாங்கிக்கலாம். இல்ல எனக்கு இந்த பிரைஸ் ஓகே தான் ஆவரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பண்ணாலும் சரி. ஆனா உடனே போய் முழுசா போடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா போடுங்க. எனக்கு தெரிஞ்சு நான் இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். நீங்க இந்த மிஸ்டேக் பண்ணாம இருக்கணும். இதுதான் 2வது மிஸ்டேக். 3வது மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ சோ மச்.